அவர் நம்மோடு பேசும்போது அவருக்கு நாம செவி சாய்த்து அவரோடு கூட நம்ம ஆவில இணைஞ்சிட்டோம்னா நீ துன்மார்க்கத்திற்கு அழைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எதற்கு அளிக்கப்படுவதில்லை? கிராமங்களில் ஒளிப்பீடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவர்களை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்கவன் கண்கள் நோக்கிக் கொண்டே இருக்கிறது. ராயிலும் கேனையா இருக்கானா? அது என்ன சொல்லுவாங்க? கேப்ப கேட்க கேட்க கேனையனுக்கு கேப்ப காதில் வடிகிறது மாதிரி இருக்குமா? அப்படிதானே? எப்படி ஐயா? பாருங்க, கேப்பையில நெய் விடிதான் கேட்டவனுக்கு என்ன இருக்கா? அப்போ எப்படி இருக்கானா? எவனாச்சி சிக்குவானா? மொட்டை அடிக்கலாமா? பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. ஆனா தான் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைந்து பதிவிருந்தான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வாய்க்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான் கைகளிலே விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். சொல்லுங்க, பதுங்கி கிடக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி உயர்த்தி, பதுங்கி கிடக்க மாட்டேன். நான் பதுங்கி கிடக்கிற துன்மார்க்க கூட்டம் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். எனக்காக பதுக்கப்பட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் வரும். கைகளை தட்டி, எனக்காக பதுக்கப்பட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் வரும். நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான். பதுக்கப்பட்ட செல்வம் வேணுமா? பதுக்கப்பட்ட செல்வம் யாருக்கெல்லாம் வேணும்? பதுக்கப்பட்ட செல்வம்னா என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியில 45ஆம் அதிகாரத்தில் அபிஷேகிக்கப்பட்ட கோரேசுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாவை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிபீடத்தில், அதுனா பதுக்கப்பட்ட செல்வம். எங்க எங்குள்ள செல்வம்? பதுக்கப்பட்ட செல்வமா? மறைச்சி வைக்கப்பட்ட செல்வமா? அதை தேவன் நமக்கு தான் தருவாரா? அது யாருக்கு தருவாரா? அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு. அபிஷேகம் என்பது ஒரு அனாய்டிங். அனாய்டிங் என்பது அது ஒரு கிணத்திலிருந்து ஊறிக்கிட்டே இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும்னா, எலியா எலிசா, எலியா எலிசா, எலியா எடுத்துக்கொள்ள போகும்போது எலியா என்பவன் அபிஷேகிக்கப்பட்டவன். என்னப்பட்டவன்? அபிஷேகிக்கப்பட்டவன். 3 வருடம் மழை வரக்கூடாது, 3 வருடம் மழை நிற்கக்கூடாது. எப்படி? 3 வருடம் மழை வரக்கூடாது. அவன் சொன்னது அப்படியே நடந்தது. அதே மாதிரி 3 வருடம் மழை நிற்கக்கூடாது, மழை பெய்ய வேண்டும். அவன் சொன்னது அப்படியே நடந்தது. அப்ப இந்த எலியாட்ட அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்த பொழுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் அவனிடத்துல போனான். ஐயா, என்னப்பா வேணும்? உங்ககிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். என்ன வேணும்? அப்போ அப்பா, நீ கேட்டது ரொம்ப அரிதெல்லாம் இருக்கு, நீனே ஒரு அறிவிட்ட பேலா இருக்க. அப்போ நீ கேட்டது என்னவா இருக்கு? ரொம்ப அரிதா இருக்க. அப்போ சொன்னான், நான் போகும்போது நீ என்னை எடுத்துக்கொள்ளதை பார்த்துட்டேன்னா உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை சால்வம் மேலே வந்து விழுந்த உடனே அந்த எலியாவின் தேவன் எங்கேன்னு யோர்தான் அடிக்கும் போது அது 2ஆ பிறகு. அப்ப அந்த எலியாவினுடைய அபிஷேகம் இந்த எலிசாவுக்குள்ள 2ஆக, அதாவது இரட்டத்தனையாக, அவன் செய்யாத அதிசயத்தை, அவன் செய்யாத அற்புதத்தை, அவன் செய்யாத காரியத்தை இந்த எலியாவின் அபிஷேகம் இந்த எலிசாவுக்குள்ள இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த எலிசா